ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வாழைப்பழத்தை வச்சு ப்ரெட் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய செவ்வாழை எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை சேர்த்துருங்க. வாழைப்பழம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பழம் கொஞ்சம் குழைய ஆரம்பித்தோடனே எடுத்துருங்க, ஆறட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதில் ஒரு முட்டையை சேர்த்துருக்கேன். அடுத்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம பொரிச்சு வச்ச பழம் நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு ஜாரில் மாற்றிடலாம். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கேன். அதை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு ப்ரெட்டை இந்த மாதிரி தேய்ச்சிருக்கேன் சப்பாத்தி கட்டையில் போட்டு. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச வாழைப்பழ பேஸ்ட்டு, 2 ஓரமும் பால் வச்சுருங்க. பால் ஒட்டுறதுக்காக சேர்த்துருக்கோம். அடுத்து ஒரு தோசை சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை உருக்கிக்கோங்க. நெய்யை உருக்கிட்டு நம்ம மடக்கி வச்சுருந்த ப்ரெட்டை பாலில் முக்கி அதில் போட்டுருங்க. எல்லாத்தையும் இதே மாதிரியே போட்டுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்துருச்சு. ஒரு பக்கம் திருப்பி விட்டுறலாம். நல்லா வெந்துருச்சு. தட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதான்.